இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா புடலங்காய் பால் கறி. கடுகு போடுறோம். இந்த புடலங்காய் ஃபஸ்ட்டு நான் போடுறேன். கருவேப்பிலை தாளிப்புக்காக கொஞ்சம் 2 தாளிப்புக்கு. இதுக்கப்புறம் வரமிளகா, தேவையானக்கு உப்பு. இப்போ மஞ்சத்தூள் போடுறேன். இந்த அளவு மட்டுமே இருந்தால் போதும். இந்த காயை வேக வைக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காய் வந்து ஒரு 80% வேகட்டும். திக்னஸ்க்காக நம்ம தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த வேக வச்ச பாசிப்பருப்பு, தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், திக்கான தேங்காய் பால், தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் இது வேல்யூ கொடுக்காது. ஸோ அதனால் திக்கான தேங்காய் பால் ஒரு குழிக்கரண்டி அளவு, 2 கிளாஸ் சொல்லியிருப்பேன். அதுக்காக 2 கிளாஸ் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் போடுற காய்க்கு பொறுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, வீட்டில் தேங்காய் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் போடுங்க தேவைப்பட்டா. ஒரு சூப்பரான புடலங்காய் பால் கறி ரெடி.